கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். ஏய் அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே ஆகலடி. எப்படின்னா கஷ்டமாக இருக்குடி. நீ வாச்சலாம் யூ நோ ஹார்ட் ஆஃப் காம்பேக்ட். எங்க விக்குது? எங்கள் அம்மா தான்டா எனக்கு. எங்கள் அம்மா நினச்சி எங்கள் அம்மாவுடைய ஃபேஸ் வந்து அப்படியே எனக்கு வந்து போகும். அந்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல, வெகுளி மாதிரி இருக்க. சொல்றது கேளு, இப்பவே கலட்டி விட்டுரு. அங்க நம்பிக்கை ஆச்சுனாலே இங்க நம்பிக்கை போயிடும். சொல்றது கேளு. எனக்குள்ள ஃபேமிலி இருக்கு, அக்கா இருக்காங்க. அப்ப அதெல்லாம் அப்ப தோணல லவ் பண்றப்ப. இப்பதான் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். காலி நீயும் பயங்கரமான ஆளா இருப்ப போல. கை விடுறா. கேம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 30 days கழிச்சு நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோக்கஸ்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. திங்க் இட் இஸ் டிஃப்ரெண்ட் டே. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. பட் ப்ளீடிங் கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே பேட்டரி பாருங்கடா. அதெல்லாம் ஆகாது, வெளியே போய் ட்ரிப் பண்ணிக்கலாம். சிரிக்கிற காலை 10:40. வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க உங்ககிட்ட டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. கண்டுக்கவே மாட்டேன். மோஸ்ட் அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாது. உங்க அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஷி ஸ்டார்டட் கிரியேட்டிங் இட். அதுதான் இந்த சண்டை போட்டு பாருவோட இது ரூட் ஷி வாஸ் ட்ரைங். பாருவோட கடந்து வந்து பாது. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. டான்ஸ் மேரத்தான் 2.0 ஆரம்பிக்கலாம். கலப்புக்கள். இது ரீசெண்டா ஒரு சாங் வந்துச்சு இல்ல, அந்த அந்த இந்த சாங் மெக்காமிஷி. நகுல் சொல்றது கரெக்ட் தானே? மின்சார கண்ணா. ஷிட். மாடு வெட்ட மாட்டாங்க, ஆடுதான் வெட்டுவாங்க. டேய் அறிவு கெட்டவனே. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குட்டி வந்ததுன்னு. எதுக்குடா இவ்வளவு சத்தம்? ஐஸ்வர்யா அது என்ன? கிளி மஞ்சாரோ மாலைக்கானி மஞ்சாரோ. இப்ப ஒரு பாட்டு அது ஆல்பம் சாங் சாய பேங்கர். ஆசை கூட ஆசை கூட. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் ஒரு பாட்டு இவருக்கு சொல்றேன், ஓகேவா? நீங்க அது நடிச்சு காமிக்கணும். இல்ல இவரு நடிச்சு காமிப்பாரு உங்களுக்கு, நீங்க கண்டுபிடிக்கணும். என் வீட்டு தோட்டத்தில் பாட்டே பாட்டியா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. மாசி மாசி அது வாயில மியூசிக் போட்டாரு. இல்லன்னா எப்படி காமிப்பீங்க? இங்க நல்லா கேட்டுக்கோ. அவருக்கு புரியல. பாட்டு ஓடுதுன்னா நீ பாட்டு கூடயே பண்ணாத. அதுதான் டான்ஸ் பண்ணணும். நான் நடிக்கிறேன்டா, நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நடிப்பேன்டா. நீங்க அதை பாப்பீங்கடா. நடிடா முதல்ல, நடிச்சு காட்டுறா. Gee, what will you do if I go this week? ரொம்ப நிம்மதியா இருக்க முடியும். I feel very bad. Wish you were there. I will miss you a lot. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். கில்ட் ட்ரிப் இருக்குமா உனக்கு? கில்ட் ட்ரிப் கண்டிப்பா சத்தியமா இருக்கு. நீ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது வாய்ப்பே இல்லை. வலை வீசி. இது வந்து வளையாது. வலை வீசி. ஆமா, இந்த மாதிரி மீன் வலை வீசி பிடிக்கிறாங்க. ஆமா, சொல்லவே இல்லை. அப்படின்ட்டா நான் சரி காமெடி. இது வரைக்கும் 2 ஓப்பன் நாமினேஷன். அந்த 2 ஓப்பன் நாமினேஷன்லயுமே எம்ஜி என்ன தான் நாமினேட் பண்ணுவாங்க. மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். ஏன்னா அரோரா ரேஞ்சுக்கு உஷாரா இல்லை. அரோரா கொண்டு வேணும்னா அரோரா எப்படியாச்சும் எடுத்துடுறா. நீ அவ்வளோ உஷாரா இல்லை. ரொம்ப இன்டெலிஜென்ட் அந்த பொண்ணு. நானும் அந்த மாதிரி வந்து ஏதாவது நான் சொல்லுவேன், நான் பண்ணேன்னு சொல்லியிருக்கேனே. உனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உன்னோட உஷாரா இருக்கான்னு தோணுது. வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? ஏதோ மென்டலி எனக்கு ஏதோ பிளாக் ஆன மாதிரி இருக்கு. ஒரு 1.5 வாரமா மீன் வகைகள் சொல்லணுன்ற மாதிரி டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கலாமே. நாங்க பேச்சு கூட அரோரா பத்தி யோசிக்க மாட்டோம்ல. விக்ரம், சுபிக்ஷா வெளியே உட்காந்து பேசுங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் உடைகளை மாற்றுவதற்கு தான். மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
சரி அழாத, அழுக உனக்குமே சொல்யூஷன் கிடையாது. புரிஞ்சதா? பேசு, எதுவாக இருந்தாலும் பேசினா ரிலாக்ஸ் ஆகிடும். மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்காத. தெரிஞ்சுக்கிட்டியா? ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த தப்பு என் மேல ஆயிரும். வர்றேன், வந்துட்டேன். சீக்கிரம் ஒரு சார் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. கடலுக்கு போயிருக்கீங்கல்ல, எவ்வளவு தூரம் போனா மீன் கிடைக்கும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இங்கேயும் அப்படிதான். டைட்டில் கிடைக்கிற வரைக்கும் போராடணும், கிவ் அப் பண்ணக்கூடாது. கிரேட் குரு. எஸ், டுடேஸ் மை டே. இருட்டாந்தனோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. தேங்க்ஸ் குரு. விக்ரம் சார், சுபிக்ஷா அழவே இல்லையாமே, நீங்க தான் ஓவரா சீன் போட்டீங்கன்னு சொல்றா. தான் பிக் பாஸ் எல்லாத்துக்கும் காரணம். அவன் கம்முன்னு இருக்கிற பொண்ணை இட்டு போய் மேல உட்கார வச்சு அழ வச்சுட்டான் பிக் பாஸ். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பாசமலர்களே, லிவிங் ஏரியா வரீங்களா? ஓ, குரலி வித்தையா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. அடுத்த பாடல். அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு. அவங்கதான் சொல்றாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வினோத் கம்மனரு, அவங்க எதுவும் பேசிட்டு கம்மனருங்க. அவ்வளவுதான். இல்ல, நீங்க எதுவும் பேசாதீங்க, கம்மனருங்க. கன்னித்தீவு பொண்ணு கட்டெரும்பு கண்ணா. கன்னித்தீவு பொண்ணு பிக் பாஸ். கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாதா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. யோ பெருசு, இந்த பாட்டு எத்தனை தடவை பாடுற அறிவு இல்ல உனக்கு? தேங்க்யூ. கெட்ட வார்த்தையில திட்டுறான். யாரடா திட்டா? ஒன்னா தானே சொன்ன கூமிட்டேன். அடிடா லூசுரா. லூஸ் இல்லனே, மென்டல். என்ன சார் ஒரே ஸ்டெப் போட்டுருக்காரு? ஏன் ஒரு ஸ்டெப் போனா ஒரு ஸ்டெப் மாத்தி போடலாம். அது முடியாது பிக் பாஸ். இப்ப அவங்க ஆடுறது என்ன பாட்டு பிக் பாஸ்? நீங்க பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதான் சாக்குன்னு திவ்யாவை கட்டி கட்டி பிடிச்சிருக்காங்க. உன்ன சொல்ல போடி. அடே வினோத், டேய் தாத்தா மரியாதையா இருந்துக்க. போயா போயா போயா. கவிதையே தெரியுமா என் கனவு நான் தானடி. என்ன கொடுமை சரவணனது. 9:55. கனி, எவ்ரிதிங் வாஸ் நைஸ். என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும். இல்ல புரியல. ஏதோ என் குழந்தைங்களை வச்சு பாட்டு பாடுனீங்களே, அது வரைக்கும் நல்லா இருந்தது. ஏதோ ஒரு பாட்டு பாடுனீங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. I swear on my kids, okay? I swear on my kids. அந்த மாதிரி நான் பண்ணினேன்னா நான் என்னையே காரி துப்பிக்கலாம். நீங்க போயிட்டு கேட்டுக்கலாம். நீங்க கிரியேட் பண்ண நினைக்காதீங்க, ஓகேவா? அநியாயமா பழி போடாதீங்க. ஃபர்ஸ்ட் அது ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. என்ன ஜென்மம் முடிவே. ரொம்ப ஒண்ணு பண்ணாதீங்க. ஒருத்தவங்க வில்லன் ஆக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணாதீங்க. சாண்ட்ரா பாப்பா கிட்ட போற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் யோசிச்சுலாம் அவங்களாம் அதை பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ பாட்டு பாடுறதுல பாப்பா பாப்பா அவங்க யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. இந்த டான்ஸ் மேரத்தான் 2.0ல அதிக மதிப்பெண்களை எடுத்த எம்மாடி ஆத்தாடி நடனக்குழு வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படுகிறது. டான்ஸ் மேரத்தான் 2.0 இத்துடன் முடிந்தது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.